ஹாய், ஹலோடா! நான் ஜாஸ்மின். ஓடி 7 எஃப்எஃப் மாமா பையன் அத்தை பொண்ணு. இத்தன நாள் டிலே ஆனதுக்கு கொஞ்சம் ஃபேமிலில கொஞ்சம் பிரச்சனை. அதனால தான் என்னால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. சாரி. இப்ப நம்ம அப்படியே போன பாட்டுல என்ன இருக்குன்னு சொன்னா வந்து, பாய்ஸ்க்கும், கேர்ள்ஸ்க்கும் வந்து பெரிய பிரச்சனை ஆயிருந்திருக்கும். பாய்ஸ் வந்து வீட்ட விட்டு வெளிய போயிருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து ஸ்கூலுக்கும், காலேஜுக்கும் மறுபடியும் வந்திருக்காங்க. இப்போ வந்து பாய்ஸ் வந்து லிவ்-இன் குக் 3 பேருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்க 3 பேரையும் பார்க்குறதுக்கு, அதாவது வைஷு, ஜானு, அப்புறம் வந்து காஹிரா. இவங்க 3 பேரையும் பார்க்கறதுக்காக அவங்க ஸ்கூல்ல வந்து வந்திருக்காங்க. நீங்க வந்து 2 டேஸா வராதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பிரச்சனை? என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே நார்மலா பேசிட்டு இருக்கிறீங்க. இதுல வந்து அவர் வந்து அதாவது ஜாக்சனோட தம்பி தான் வந்து பார்க் வந்து ஓவரா வந்து அதாவது காஹிரா கிட்ட கொஞ்சம் ஓவரா வந்து அப்படியே ஃப்ளர்ட் பண்ற மாரி பேசிட்டே இருக்கிறாரு. அப்படியே நீங்க 3 பேருமே அப்படியே ஸ்மைல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. உங்கள யாரோ வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. 3 பேருமே அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அந்த இடத்துல வீமின் குக் 3 பேருமே வந்து ஒரு ட்ரேல அப்படியே சாஞ்சபடி, அந்த விண்டோ வழியா வந்து உங்க 3 பேரையும் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. மொறச்சு பார்க்கல. உங்க 3 பேருமே அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க 3 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஸ்மைல் வந்து அப்படியே போயிடுது. அவங்க 3 பேரையும் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்ளோ ஒரு பயமா இருக்குது. அதுவும் வந்து காஹிரா வந்து ஜங்குக் வந்து அப்படியே கழுத்த நெரிச்சிருப்பாரு இல்லையா? அதுதான் வந்து அவருக்கு வந்து அப்படியே ஞாபகம் வருது. இப்போ வந்து அங்க வந்து உங்க டீச்சரும் வந்திருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே அவங்கவங்க சீட்ல போய் உட்காந்துர்றாங்க. நீங்க 3 பேருமே அப்படியே அந்த பக்கமா திரும்பிக்கிறீங்க. "போலாமாடா?" அப்படின்னு ஜங்குக் கேட்குறாரு. "இப்ப நம்ம எதுக்கு வந்தோம்? இப்ப எதுக்கு அவனுங்கள பார்த்து சிரிச்சோம்? இப்ப எதுக்கு நம்ம போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாரு. ஜிமின் வந்து, "அது வந்து போக போக தான்டி தெரியும். வாடா போலாம்." அப்படி சொல்லிப்புட்டேயும் ஜிமின் வந்து முன்னாடி போறாங்க. ஜங்குக் வந்து மறுபடியும் வந்து அந்த விண்டோ வழியா பார்க்குறாரு. காஹிராவும் திரும்பி பார்க்குறாங்க. 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. மறுபடியும் வந்து ஜங்குக் வந்து காஹிராவ பார்த்து ஸ்மைல் பண்றாரு. அவ்வளோதான் காஹிராக்கு. ஐயய்யோ! அவன் என்ன பண்ண செய்ய போறான்னு காத்திருக்கானோ தெரியலையே! அப்டி சொல்லி காஹிரா வந்து முன்னாடி திரும்பிக்கிறாங்க. இப்ப ஜங்குக் தான், "டேய் போலாம் வாடா! காலேஜ் டைம் ஆயிடுச்சு. போலாம்டா" அப்டி சொல்லிட்டு இப்ப வந்து அவங்க அப்டியே போயிர்றாங்க. நேரா போய் அவங்க அவங்க கிளாஸ்க்கு தான் போறாங்க. அங்க தான் வந்து ஷா, அப்புறம் ஆருஷி இவங்க 2 பேருமே உட்காந்துருக்காங்க. 3 பேருமே அப்படியே அவங்க ம் அ 2 பேரையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டே வந்து உட்கார்றாங்க. "என்னடி ஆச்சு உனக்கு? இப்படி ஸ்மைல் பண்ணிட்டு வந்து உட்கார்றானுங்க? தெரியலடி. ஐயோ! இவங்க வந்து முறைச்சு பார்த்தா கூட நம்ம சமாளிச்சிடலாம் போல இருக்கு. இவங்க ஸ்மைல் பண்றத நெனச்சா பயமா இருக்கு. அச்சோ! ஷகுனும் இல்ல, ரித்துவும் இல்ல" அப்படின்னு சொல்லி ஆருஷி அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறா. "எதுக்குடி பயப்படுற? பயமா இருக்குடி ஷா எனக்கு." "பயப்படாத, தைரியமா இரு." சரி, அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கும் வந்து அ பாடம் நடத்துறதுக்கு வந்துடுறாங்க. கிளாஸ் போய்க்கிட்டே இருக்குது. அ ஒவ்வொரு வாட்டியும் அப்படியே லைட்டா திரும்பி திரும்பி பாய்ஸ பார்க்குறாங்க. அப்போ கூட பாய்ஸ் வந்து நார்மலா இருக்கிற மாரி தான் 3 பேரும் அப்படியே தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாரி வியர்டா இருக்கு. இவங்க ஏன் இவ்ளோ நார்மலா இருக்கிறானுங்க அப்படின்ட்டு. சரி கிளாஸ் முடிஞ்சோனே பேசலாமாடி? ஏன்டி? தேவையில்லாம அவனுக்கிட்ட போய் மறுபடியும் எதனா பிரச்சனை வரப்போகுது. இல்ல ஒரு சாரி கேட்கலாமா? ஆஹா, எதா இருந்தாலும் நம்ம ஷகுன்ட்டயும், ரித்துட்டயும் கேட்டுக்கலாம்டி. அப்படின்னு சொல்லி ஆருஷி சொல்றா. ஷா வந்து சரி ஓகே. அப்புறமா பிரேக் டைம்ல பார்த்துக்கலாம். அப்படி சொல்லிட்டு இப்ப வந்து அப்படியே கிளாஸ் வந்து கவனிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜேஹோப், அப்புறம் ஆரம் அவங்க வந்து கிளாஸ்க்கு போய் உட்கார்றாங்க. அங்க தான் வந்து ஷகுனும், ரித்துவும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ரித்து வந்து ஆரம்ம பார்க்குறா. ஆரம் வந்து எதுவுமே கண்டுக்கல. அவரு போய் அப்படியே உட்கார்ந்துர்றாரு. ஜேஹோப்பும் அப்படிதான். யாரையுமே கவனிக்கல. அவங்க பாட்டுக்கு போய் உட்கார்ந்துர்றாங்க. "என்ன மச்சான் 2 நாளா கிளாஸ்க்கு வரல? கொஞ்சம் உடம்பு சரியில்லடா." "அது எப்புட்றா? சொல்லி வச்ச மாரி ஆனந்தம் ஏழுப்பு எதுவும் உனக்கு சரியா என்ன?" அப்படி சொல்லி ஒரு பையன் கேட்குறான். கடுப்பாயிருது. ஆரம் பலார்ன்னு ஒண்ணு வச்சுர்றாரு. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. "டேய் நான் என்னடா கேட்டேன்? தேவையில்லாம பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்? என்கிட்ட லிமிட்டா இருன்னு சொல்லியிருக்கேன்." "ஆரம்" அப்படின்னு சொல்லி ஜேப் சொல்றாரு. அமைதியா உட்காரு." ஆரம் இவ்ளோ கோவப்பட்டு பார்த்ததே இல்ல. அவ்வளோதாங்க. ஷகுனுக்கும், ரித்துக்கும் அப்படியே ஜர்க்காயிடுது. அப்படியே திரும்பி அந்த பக்கமா திரும்பி உட்காந்துக்கிறாங்க. இப்போ சுகா தான். சுகாவும், அப்புறம் வந்து ஜின்னு அவங்க 2 பேரும் அப்படியே சைலன்ட்டா உட்காந்துருக்காங்க. அங்க வந்து ஜாக்சன் வராரு. "என்னடா இது 2 நாளா ஆள காணோம். இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆனா மயிரு உனக்கு என்னடா?" அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரு. அப்போ வந்து சுகா, "ஏய் ஏன்டா சனியன்ட்ட போய் பேசிட்டு இருக்கிற?" அப்படிங்கிறாரு. "என்னது?
இவன் மயிருங்கிறான், இவன் சனிங்கிறான். ஏன்டா நீங்க பேசுறதுக்கா எங்க அப்பா, அம்மா என்ன பெத்து விட்டுருக்காங்கன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி சுகா சொல்றாரு. எவ்ளோ தெனாவட்டு பாரேன் இவனுக்கு. டேய்! அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஜாக்சன் போறாரு. இப்போ வந்து ஜின் என்ன பண்ணாரு, அவரு கைய வந்து அன்னைக்கு குத்துன மாரியே குத்தலான்னு சொல்லிட்டு கைய எடுத்துட்டு போறாரு. அவர் அப்படியே மூக்கையும் வாயும் பொத்திட்டு நேரா போய் உட்காந்துர்றாரு. சுகாக்கா, "என்னடா பண்ற?" வேற என்னடா? நம்பளே 1008 டென்ஷன்ல இருக்கோம். இதுல இவன் வேற வந்து பாடா படுத்துறானே ஏன்? விட்றா, விட்றா அப்படின்னு சொல்லி சுகா வந்து சிரிக்கிறாரு. தல, என்னடா? இப்ப எதுக்கு நீ மூக்கையும் வாயும் பொத்திட்டு வந்து உட்காந்த? டேய் அவன் அன்னைக்கு குத்துனதே இன்னைக்கு தான் சரியாயிருக்கு. மறுபடியும் குத்தி எதனா என் மூக்கு சுத்தமா எலும்பு உடைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் என்னடா பண்ணுவேன்? என்ன தல, நீ எவ்ளோ பெரிய ஆளுன்னு நாங்க நெனச்சுக்கிட்டு இருந்தோம். இவ்ளோ மொக்க பீஸா இருக்கிற? டேய்! இப்ப அவன் குத்த வந்தத நான் உன் மூஞ்சில குத்தவா? ஐயோ! வேணாம் தல, வேணாம் தல. உன் கையெல்லாம் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். வேணாம் தல. அப்ப பொத்திக்கிட்டு உட்காரு. மூஞ்சி. அப்டி சொல்லிட்டு வந்து கிளாஸ் அப்டி சார் வந்துர்றாரு. அவங்களுக்கு வந்து அப்டியே கிளாஸ் எடுத்துட்டே இருக்காங்க. இப்டியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து பிரேக் டைம் ஆயிடுச்சு. பாய்ஸ் 7 பேருமே வந்து கேன்டீன்ல வந்து உட்காந்துருக்காங்க. யாருமே சாப்பிடல அமைதியா உட்காந்துருக்காங்க. "டேய் எதுனா வாங்கிட்டு வரவா? பசிக்கல" அப்டின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்றாரு. "டேய் உனக்காடா பசிக்கல? புள்ள பயலே எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியே!" "ஆயாங்க நிஜமா எனக்கு பசிக்கல ஆயா." "ஏய் சாப்பிடாம இருந்தா எதுனா சரியாக போதா? எனக்கு ஒரே எங்க அம்மா நெனப்பா இருக்கு." அப்டின்னு சொல்லிட்டே வந்து கண்ண கலங்குறாரு. ஜங்குக் வந்து திரும்பி பார்க்குறாரு. "நீ என்ன சின்ன பிள்ளையா? போடா உனக்கு என்னடா தெரியும்? நான் எப்பவுமே அம்மா மடில தான் படுத்து தூங்குவேன்." அப்டின்னு அழுவுறாரு. ஷோ! இவன் வேற அப்டி சொல்லிட்டு ஜின்னு போய் பக்கத்துல உட்காந்துட்டு, "இன்னைக்கு வேணா என் மடியில படுத்து தூங்குறியா? போங்க ஆயா நீங்க வேற" அப்டி சொல்றாரு. ஜங்குக் தலையில அடிச்சுக்கிட்டு, "இவன் எனக்கு அண்ணனா? இல்ல நான் இவனுக்கு அண்ணனா?" கருமம் அப்டி சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல சுகா தான் எல்லாருக்குமே என்னமோ வாங்கி வாங்கி வைக்கிறாரு. கூல் ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸ்லாம். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரி சாப்பிடலாம் அப்டின்னு சொல்லி சாப்பிடலான்னு எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாரி அப்டின்னு ஒரு சத்தம் கேட்குது. அது டப்புன்னு கீழ வைக்கிறாரு. யாரு? நம்ம சுகா தான். "எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்டின்னு சொல்லி ஆரம் கேட்குறாரு. ஆரம்ம பார்த்தோனே அங்க ஷகுனுக்கும் ரித்துக்கும் அவன அடி வாங்கினது தான் ஞாபகம் வருது. "ஏய் வாடி போயிடலாம்" அப்டின்னு சொல்லி ஷாவ கூப்பிடுறாங்க. "இருடி பேசிட்டு போலாம்." சாரி. அ எ எ எங்கனால தான சாரி. எதுக்கு சாரி? அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதாவது ஆரம் வந்து கைய கட்டிட்டு கேட்குறாரு. "நீ இன்னைக்கு நடந்ததுக்கு உங்கனால தான் எல்லாம் நடந்துச்சு. சரியா? நாங்க அத பத்தி பேச விரும்பல. உங்க ஃபேஸ வந்து என்கிட்ட காட்டாதீங்கன்னு சொன்னோமா?" அப்படின்னு சொன்னோனே, இப்ப 4 பேருமே அப்படியே தலைய ஆட்டுறாங்க. "அப்புறம் எதுக்கு இந்த மொகரக்கட்டைய கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லி ஜேஹோப் கேட்குறாரு. இப்போ வந்து ஜேஹோப்ப தான் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா ஜேஹோப் இந்த மாரிலாம் பேசவே மாட்டாரு. "இத பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது. சரியா? நாங்க வந்து இதுவரைக்கும் இத்தன வருஷம் எங்க அம்மா, அப்பாவ நாங்க பிரிஞ்சு இருந்ததே இல்ல. எங்க அப்பா எங்கள எவ்வளோ திட்டினாலும் சரி, எங்க அம்மாக்காக நாங்க அங்க பொறுத்துட்டு நாங்க இருக்க தான் செஞ்சோம். இப்போ வந்து உங்கனால எங்கனால அங்க இருக்க முடியல. அதுக்கு காரணம் நீங்க தான். சரியா? அதுக்கு தான் சாரி. பேசுறத முழுசா கேளு" அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் சொல்றாரு. ம், ம் அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து உங்களுக்கு வெளிய போயிருந்தா உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அதனால நீங்க எல்லாரும் அங்கேயே இருங்க உங்க படிப்பு முடியிற வரைக்கும். நாங்க வந்து எங்க படிப்பு முடியிற வரைக்கும் நாங்க வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்துக்கிறோம். நம்ம 2 பேரும் அங்க அங்க ஒண்ணா இருக்கிறது செட் ஆகாது. இதனால எங்க அம்மாக்கும், அப்பாவுக்கு தான் டென்ஷன், பிரச்சனை வரும். எங்க அப்பாவே ஒத்தையாளா பிசினஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து இன்னும் நாங்க டென்ஷன் குடுக்க விரும்பல. சரியா? அப்படிங்கிறாங்க. இல்ல உங்க சாரிய ஏத்துக்க நாங்க விரும்பலம்மா. அப்படின்னு சொல்லி இப்ப வந்து ஜின்னு தான் ஷாவ பார்த்து சொன்னாரு. மாமா, மாமா அப்டி சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அந்த கையில வச்சிருக்கிறத தூக்கி அப்டியே கடாசுறாரு. அங்க இருக்கிறவங்கலாம் அப்டியே எந்திரிச்சுர்றாங்க. இவங்க 6 பேருமே ஜின்ன தான் பார்க்குறாங்க. சாவடிச்சுடுவேன். அந்த வார்த்த உங்களுக்கு யார் வாயிலருந்து வந்தாலும் சரி, உன்ன சாகடிச்சுருவேன். அப்டின்னு சொல்லி ஷாவ அப்டியே காட்டுறாரு. ஷா கண்லருந்து அப்டியே கண்ணீரா வருது. ஜின் மரியாதையா கெளம்பிடுங்க. இந்த இடத்துல யாருமே நிக்கக்கூடாது. அப்டின்னு சொல்லி ஜின்னு தான் இப்ப ஆரம் வந்து, "ஜின் என்னடா எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்கள சொல்லு." அதான் ஹயாங் சொல்றாங்கல்ல, "போங்கடி" அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக் தான் கத்துறாரு. இந்த 4 பேருமே போயிடுறாங்க. ஷகுன் தான், "நான் தான் சொன்னேன்ல ஷா, எதுக்கு ஷா அவங்கள்ட்ட போய் பேசுன? இல்ல நம் நம்பனால தானே.
சரி கொஞ்சம் நாள் ஆகட்டும். இப்பவே போய் அவங்க ஏற்கனவே டென்ஷனா இருக்கிறாங்க. இந்த நேரம் போய் நம்ம பேசுனா அவனுங்க ஏத்துப்பானுங்களா? எதுக்குடி? ஏய் இல்லடி. நான் ஜின் மாமாட்டருந்து நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. அவனுங்க 3 பேரும் நார்மலா ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. இவங்க தான் ரொம்ப பேசுறாங்க. இவங்க 4 பேரும். அப்படின்னு வந்து ரித்து சொல்றா. அங்க ஆரம் கூடல்ல ஒரு பையன அடிச்சுட்டான்டி. பயந்துட்டோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி இப்ப ரித்து சொல்றா. "என்னடி சொல்ற?" தெரியல. அவன் என்ன கேட்டான்னு தெரியல. அடிக்கிற சத்தம் கேட்டு தான் நாங்க திரும்பி பார்த்தோம். அவரு மிரட்டுற மாரி இல்ல. எங்கள மிரட்டுற மாரி இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஷகுன் சொல்றா. "அதனால தான்டி வேணான்னு சொன்னேன். நீ கேட்டியா?" அப்படின்னு வந்து இப்போ ரித்து சொல்றா. "சரி வா நம்ம போலாம்." "இல்லடி ஏய் பைத்தியமாடி நீ? கொலை பண்ணாலும் பண்ணிடுவானுங்கடி. வாடி போலாம்." அப்படின்னு சொல்லி இப்ப ஷாவ தான் அப்படியே இழுத்துட்டு போறாங்க. ஷா வந்து அப்படியே திரும்பி திரும்பி போய் ஜின்ன தான் அப்படியே பார்த்துட்டே போறாங்க. ஜின்னுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. அப்ப சுகாவும், ஆரமும் வந்து "இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? உட்காரு" அப்படின்னு சொல்லி அவள உட்கார வைக்கிறாங்க. அவளுங்களுக்கும் நமக்கு தான் செட் ஆகாதுன்னு தெரியும். மறுபடியும் மறுபடியும் எதுக்கு அவளுங்க வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க? "அட விடுங்க ஆயா, எதுக்கு ஆயா இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க?" அப்படின்னு சொல்லி இப்ப ஜங்குக்கு, "டேய் எதுக்கு டென்ஷன் ஆகுறோம்னு உனக்கு தெரியாதா?" "அட விடுங்க ஆயா, அதுங்க ஏதோ தெரியாம பண்ணிருச்சுங்க." "டேய் நீயா?" அப்படின்னு வந்து சுகா கேட்குறாரு. "நான் தான்." ஆ அதுக்குன்னு வந்து அவளுங்ககிட்ட நம்ம எதுவும் பேச தேவையில்ல. வாண்டடா வந்தாளுங்கன்னா, எதுனா நல்லா சம்பவம் வச்சு செஞ்சிடலாம். சரியா? மத்தபடி அவளுங்ககிட்ட அதுதான் நானும் சொல்றேன். அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேணாம். அவளுங்க படிப்பு முடியிற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே தலையாட்டுறாங்க. இப்போ இவங்க 4 பேரும் அப்படியே அழுதுட்டே வெளிய வராங்க இல்லையா? ஆப்போசிட்ல வந்து ஜாக்சன் கேங்லாம் வருது. "ஏய் பேபீஸ் எதுக்கு அழுதுட்டு இருக்கிறீங்க?" அப்போ வந்து ஷகுன், ஒண்ணும் இல்ல சீனியர்." "ஏய் இது யாரு? உன் சிஸ்டர் தானே?" "ஆமா சீனியர்." "அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் இல்லன்னு சொல்ற?" "இல்ல சும்மா தான் ஒண்ணும் இல்ல." அப்ப சொல்லி எட்டி பார்க்குறாரு. உள்ள வந்து அங்க பொருள்லாம் உடைஞ்சு கிடக்கு. அங்க பாய்ஸ்லாம் அப்படியே டென்ஷனா பேசிட்டு இருக்க மாரி தெரியுது. ஓஹோ! இதான் விஷயம் போல இருக்கு. "சரி வாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணா போய் எதுனா சாப்பிடலாம்." "ஆ இல்ல வேண்டாம் சீனியர்." "ஏய் வாங்கம்மா" அப்படி சொல்லி இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல அப்படியே கண்ண காமிச்சு இப்ப 4 பேரையும் அப்படியே உள்ள கூட்டு வராங்க. ஒரு வேணும்னே என்ன பண்ணாரு, ஆப்போசிட்ல போய் இதுல வந்து உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்?" "இல்ல எதுவும் வேணாம் சீனியர்" அப்படின்னு சொல்லி ஷகுன் சொல்றா. "அட என்னம்மா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போ உன் சிஸ்டரும் வந்து எனக்கும் வந்து நீ ஃப்ரெண்டுன்னா, அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தானே. அப்படிதானடா?" அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாங்க. சரி எல்லாத்துக்கும் போய் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வா. ஓடு ஓடு அப்படின்னு சொல்றாங்க. அங்க அவங்களுக்குன்னு கை ஆள் இருக்கும்ல, அவங்க 2 பேரும் போய் அவங்களுக்கு ஜூஸு, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. ஆப்போசிட்ல உட்காந்து இவங்கலாம் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க 4 பேருக்கும் செம்ம கோவமா இருக்கு. இவங்க 3 பேருக்கும் ஸ்மைல் மட்டும் தான் வருது. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டே தெரியல. கேர்ல்ஸ் அப்பப்போ அவங்களுடைய ரியாக்ஷன் தான் பார்க்குறாங்க. இவனுங்க முறைக்கிறது கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு. இவங்க 3 பேரும் சிரிக்கிறது தான் அவங்களுக்கு பயமா இருக்குது. என்ன பண்ண போறானுங்களோ தெரியலையே! அப்படின்ட்டு. "இந்தாங்கம்மா ஜூஸ் குடிங்க" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. "நீ குடிக்கலன்னு வச்சுக்கோவேன், நான் கோச்சுப்பேன். உன் ஃப்ரெண்டு தானே" அப்படின்னு சொன்னோனே வற்புறுத்தி அந்த ஜூஸ குடுக்குறாங்க. ஸ்நாக்ஸு "இல்ல எதுவும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லி அத அவாய்ட் பண்ணிடுறாங்க. "ஜூஸாவது குடிங்க" அப்படி சொல்லி கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடுக்குறாங்க. அவங்களும் வந்து குடிக்கிறாங்க. இப்போ வந்து ஜின்னுக்கு வந்து ஆத்துறதுக்கு அப்படியே அந்த கைய எடுத்து அந்த டேபிள உடைக்கலான்னு போறாரு. அந்த கைய வந்து ஜங்கு பிடிச்சுக்கிறாரு. "என்ன ஐயாங் பண்றீங்க? அ இது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் உடைக்கக்கூடாது. இப்ப நம்மளே கஷ்டத்துல இருக்கோம். அப்பன்காரன்ட்ட போய் காசு கேட்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்கிறாரு. "இப்ப எதுக்குடா கைய புடிச்ச? இப்ப தானே சொன்னேன். இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் உடைக்கக்கூடாது. டபுள் காசு வாங்கிடுவான். அப்பன்காரன்ட்ட போய் காசு கேட்க முடியுமா? சொல்லுடா, சொல்லுங்கடா நீங்கலாம்." "ஆமாய்யா" அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேரும் கோரஸா சொல்றாங்க. யார் நம்ம ட்வின்ஸ் தான். விமின். "சரி வாங்கடா போலாம்" அப்படின்னு சொல்லி ஜின் எந்திரிக்கிறாரு. "அட உட்காருங்க ஆயா, இப்ப எங்க எந்திரிக்கிறீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணாரு, அவங்கள கிராஸ் பண்ணி தான் ஜிமின் போய் என்ன பண்ணாரு, கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வராரு. "குடிங்க ஆயாங்" அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 3 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. இவங்க ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்ட்டு. "அட குடிங்க ஆயாங், ஜேஹோப் ஆயாங் நீங்க தானே சொன்னீங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்களா இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? சரி குட்றா" அப்படி சொல்லி இப்ப வாங்கி குடிக்கிறாங்க. அவங்க 4 பேரும் அங்க குடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாரு ஜாக்சனு. அவங்களும் வந்து பாதி புரிஞ்சும் புரியாமயும் தலையாட்டிட்டு இருக்கிறாங்க. ஷா வந்து எந்திரிச்சிடுறா. ஜின்னு பார்க்குறாரு. ஷகுன், சொல்லு ஷா போலாமா?" அப்படிங்கிறாரு.
"ஏம்மா உட்காருங்க." "இல்ல வேணாம் இருக்கட்டும். பரவால்ல. இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கவே இல்ல. இப்ப வந்து அத வச்சுட்டு, "வா போலாம். அ நான் முன்னாடி போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஷா போறா. இப்ப அவங்க 3 பேரும் அப்படியே பின்னாடியே போறாங்க. ஜின் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே ஒரு செகண்ட் வந்து 2 பேரும் கண்ணும் வந்து அப்படியே லாக் ஆகுது. அப்படியே திரும்பிக்கிறாரு ஜின்னு. ஷா வந்து அப்படியே பெயின்ஃபுல்லா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கிறா. "மச்சான் சொன்ன மாரியே நீ இந்த ஃபிகருங்கள மடக்கிருவ போல இருக்க." அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. "ஆமாடா 1ன்னு நெனச்சேன்டா 4டா 4 பாத்தியா எவ்வளோ நச்சுன்னு இருக்கு." அப்படிங்கிறாரு. அவங்க கேட்குறாங்க 7 பேருக்குமே செம்ம காண்டாகுது. என்னதான் அவங்க மேல கோவம் இருந்தாலும், மத்தவங்க வந்து அவங்கள கமெண்ட் பண்ணி பேசுறத வந்து அவங்களால பொறுக்கவே முடியல. அட நீ வேறடா! அது சகுன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல, அது தான்டா ஃபர்ஸ்ட்டு நான் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா, அதுக்கு பின்னாடி 3 ஃபிகரு 4மே சும்மா அழகா நச்சுன்னு இருக்குது. அப்போ வந்து அங்கருந்து சுகா எந்திரிச்சு வந்து ஒரு டேபிள்ல வந்து கை வைக்கிறாரு. "யார்ரா இது?" அப்படி சொல்லி அ ஜாக்சன் நிமிர்ந்து பார்க்குறாரு. "நீ என்கிட்ட அடி வாங்கி சாகணுமா? ஏன் நான் எதுக்கு உன்கிட்ட அடி வாங்கி சாகணும்? இல்ல நீ தேவ மயிர் இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருந்தல்ல. இத பார்றா! டேய் எல்லாருமே கவனிங்கடா. இந்த வாட்டி மேட்ச் வரப்போதுல்ல, சும்மா என்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கான் பாரு" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே திரும்பி இப்ப சிவாவ தான் பார்க்குறாங்க. "தேவையில்லாம பேச்சு மாத்தாத. அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு வந்து சைலன்ட்டா சொல்றாரு. "அதான் சத்தமா சொல்லேன் ப்ரோ. அத ஏன் இவ்ளோ சைலன்ட்டா சொல்ற? ஏன் உங்களுக்கு அவங்களுக்கும் ஆகாதா என்ன?" அது எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. அப்ப ஜின் எந்திரிச்சு வராரு. "என் மயிரு" அப்படி சொல்லிட்டு ஓங்கி ஒரே குத்து குத்திட்டாரு. "அட பாவி! இன்னைக்கு என் மூக்க உடைச்சுட்டான்டா" அப்படின்னு சொல்லி, அப்போ ஷிபா வந்து கைய பிடிச்சுட்டு, "ஏன்டா நெனச்சத நடத்திர்ற நீ. வேற என்னடா? பொத்திக்கிட்டு போ, பொத்திக்கிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். மூடிக்கிட்டு போணும். அத விட்டுட்டு தேவையில்லாத மயிர்லாம் பேசினா இந்த மாரி தான் பண்ணுவேன் நானு." அப்படி சொல்லிட்டு அந்த கைய அப்படியே உதறிக்கிட்டே போறாரு. வாவ்! இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்து விமூக்கு 3 பேரும் அப்படியே கிளாப் பண்றாங்க. கிட்ட வந்து ஜிமினு, "ஓ! பிளட்டா? ஒய் பிளட்? சேம் பிளட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்ட வந்து எடுத்து, "சிச்சி இதெல்லாம் தொட்டா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்டா" அப்படின்னு சொல்லி வி என்ன பண்றாரு, ஒரு கர்ச்சீப் எடுத்து அப்படியே தொடச்சு, "இந்தா இத நீயே வச்சுக்க" அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, அதாவது ஜாக்சன் மூஞ்சில தூக்கி போட்டு போறாரு. "திமிர பாரேன் இதுங்களுக்கு" அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அடிக்கலான்னு வராங்க. இவங்க 7 பேருமே அப்படியே நிக்கிறாங்க. "இன்னைக்கு பாத்துடலாமாடா? இன்னைக்கு நாங்க உங்க கை கால உடைக்கிறோமா? இல்ல நீங்க என் கை கால உடைக்கிறீங்களான்னு பாக்கலாமா?" அப்படின்னு சொல்லி 7 பேருமே நிக்கிறாங்க. ஆனா அவங்க நிக்கிறது 4 பேரு. இப்ப ஜாக்சனுக்கு வேற மூக்குல இருந்து அப்படியே பிளட் வருது. "டேய் முதல்ல மெடிக்கல் போலாம் வாடா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஃப்ரெண்ட கூப்பிடுறாரு. "டேய் அவனுங்கள அடிச்சுட்டு வரேன்டா. டேய் இங்க வாயேன் ஒரு விஷயம் சொல்லணும்." "என்ன தல?" "டேய் நீங்க அவன அடிக்க மாட்டீங்களா? அவனுங்க நிக்கிறானுங்க பாரு 7 பேரும். 7 பேரு சேர்ந்து உங்க 4 பேரையும் அடிச்சு காலி பண்ணிருவானுங்க. ஒழுங்கு மரியாதையா நீ மெடிக்கல் கூட்டிட்டு போ. வலிக்குது தாங்க முடியல" அப்படின்னு சொல்லி ஜாக்சன் சொல்றாரு. "இத பாரு, இத பாரு. இன்னொரு நாளைக்கு ஃபைட் வச்சுக்கலாம். எங்க எங்க கேங்ல இருந்து நெறைய பேரு இல்ல. ஓ! பண்ணீங்க கூட்டமா தான் வருமோ?" அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறாரு. "ஏய் நீ ரொம்ப பேசுற" அப்படின்னு சொல்லி அதுல இருக்க ஒரு ஒரு பர்சன் வந்து கத்துறாரு. "இந்த விரல் நீட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத சரியா?" அந்த விரல போட்டு அப்படியே முறுக்குறாரு. "டேய் மச்சான் காப்பாத்துடா, காப்பாத்துடான்னு" சொல்லி கத்துறாரு. அவனுங்க 3 பேரும் வந்து புடிச்சு அப்படியே இழுக்குறானுங்க. அப்ப ஜங்குவ விட்டோனே 3 பேரும் தொப்பு கட்டின்னு 4 பேரும் போய் கீழ விழுந்துறானுங்க. இன்னும் ஜாக்சன் தலையிலே அடிச்சுட்டு, "இதுக்கு தான்டா நான் சொன்னேன். பண்ணீங்களா? தல நீ கூட எங்கள அப்படித்தான் சொல்ற. சரி எந்திச்சு தொலைங்கடா. என்ன மெடிக்கல் கூட்டு போங்கடா. இத பாரு எங்க தலைக்கு அடிபட்டுருக்கு. நாங்க அப்புறமா உன்கிட்ட நாங்க டீல் பண்ணிக்கிறோம். நாங்க முதல்ல மெடிக்கல் போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க, ஜாக்சன கூட்டு அப்படியே மெடிக்கலுக்கு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு. இவங்க 7 பேருக்கும் செம்ம ஸ்மைல் வருது. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து, "ஏய் ஹாயாம் உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல ஹாயாம். வேற என்னடா அவனுங்களுக்கும் நமக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். புரியுதா? அவளுங்கள வச்சு நம்ம கிட்ட எதுனா ப்ளே பண்ணானுங்க, அவனுங்களுக்கெல்லாம் இதுதான் கெதி. புரியுதா? அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதி புரியுது, பாதி புரியல. ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாரி பிசு பிசுன்னு பேசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒருவேள லவ்வரா இருக்குமோ? இல்ல சிஸ்டர்ஸா இருக்குமோ? இல்ல எதுனா இருக்குமோ? என்ன அப்படின்னு சொல்லி அவங்கலாம் மண்டைய பிச்சுக்கிறாங்க. எல்லாம் திரும்பி பார்த்து "இப்படியே மண்டைய பிச்சுக்குங்க" அப்படின்னு சொல்லி வீம்புந்தா. 2 பேரும் காமெடி பீஸு. "இப்படியே மண்டைய பிச்சுட்டே இருங்க. தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அப்படியே போயிடுறானுங்க. இவனுங்க 5 பேரும் பின்னாடி ஸ்மைல் பண்ணிட்டே போறானுங்க. இவங்க மெடிக்கல் போயிருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ கொஞ்ச நேரத்துல வந்து பார்க் வராரு. "ஐயோ! அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் எந்திரிச்சுட்டு, "ஏய் என்னடா ஆச்சு தம்பி உனக்கு?"
ஐயோ! அதுனா யாரோ தெர்ல. அ மூஞ்சில வந்து துணி போட்டு தலையில அ இந்த வாஷ்ரூம் போயிருந்தேனா, என்ன புடிச்சு செம்ம அடி அடிச்சாங்க. யார்றா? தெரியலையே யாருன்னு சொல்ட்டு. சரியான அடி அடிச்சுட்டாங்க. யாருன்னு தெர்ல. அந்த துணிய எடுத்துட்டு பார்க்கறதுக்காட்டி யாரையுமே காணோம். நீ மட்டுமா போன? அப்ப வாஷ்ரூம்க்கு என்ன எல்லாரையும் கூட்டா போவாங்கயா? நீ வேற என்னாயா? எங்கடா அடி எங்கடா? "இதோ பாரு இந்த இடத்துலலாம் அடி" அப்படி சொல்லி ஸ்டொமக்கு, அப்புறம் கை காலெல்லாம் காட்டுறாரு. யார்டா அடிச்சிருப்பா? தெரியலையே. ஆனா யாரோ ஒருத்தன் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 பேராவது இருக்கணும். யாரா இருக்கும்டா? தெரியலையே. சரி உனக்கு என்ன அடி? அப்படி சொல்லும்போது அங்க நடந்தது சொல்றாங்க. "ஐயா அவனுங்கள வச்சு நல்லா செய்யணும்யா" அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாரு. ஆமாடா. அவனுங்களுக்கு நம்ம சின்ன சின்ன விஷயம்லாம் செய்யக்கூடாது. நல்லா பெருசா செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பதான் வந்து ஜாக்சன் வந்து கேட்குறாரு. "டேய் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நெனச்சேன். என்னாயா? அங்க 3 பேரு நியூவா ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு உன் கிளாஸ்ல." "ஆமா." "ஆ அதுங்க 3 பேரு யார் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. "என்னது? உன் மாமா பொண்ணா?" "ஆமாடா. அங்க 4 பேர் படிக்கிறாங்க. ஸ்கூல்ல 3 பேர் படிக்கிறாங்க. இதுங்க 4யும் நான் பார்த்துக்கிறேன். அதுங்க 3யும் நீ பார்த்துப்பியா? அது ஏற்கனவே பார்க்க அண்ணாக்கு அவங்க மேல ஒரு கண்ணு அப்படின்னு வந்து ஒருத்தன் சொல்றான். "ஏய் வாய பொத்து" அப்படின்னு வந்து பார்க்க சொல்றாரு. "என்னடா சொல்ற?" "ஆமா. அவங்க 3 பேருமே கண்ணு. அ ஒவ்வொரு ஆளா வந்து கரெக்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு." "டேய் உண்மையிலே லவ் பண்றியா என்ன?" "ச்சீ! நீ வேற. என்னைய பத்தி உனக்கு தெரியாதா?" "அப்பன்னா சரிடா. அதுங்க 3யும் நல்லா தரமா சம்பவம் செஞ்சிடணும். இதுங்க 4யும் நான் பார்த்துக்கிறேன். அது நீ 3யும் நீ பார்த்துக்க. சரியா? நல்லா தரமா செஞ்சிடலாம். என்ன சொல்ற?" "சரி ஆயா" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு, அவங்க வந்து அப்படியே பிளான் போட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து அப்படியே கைய உதறிட்டு போறாரு. "என்னடா ஆச்சு?" "குத்துன குத்துல வலிக்குதுடா." "இப்ப எதுக்குடா அவன போட்டு அடிச்ச?" "அப்புறம் என்னடா?" அப்படியே போய் மேல மேல விழுந்து விழுந்து பேசுறான். அதுவும் அப்படியே ஆன்னு உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க 3ம். "டேய் அதுங்க 3யும் பார்த்தா தான் உனக்கு பிடிக்காதுல்ல?" "பிடிக்காது தான். அதுங்க 3யும் நம்ப மட்டும் தான் செய்யணும். புரியுதா? வேற எவனும் செய்யக்கூடாது." "என்னடா நீ ஜின் மாரியே பேசுற?" "ஆமாடா. நம்ம வந்து அவளுங்க என்ன வேணாலும் பண்ணலாம். வேற எவனும் போய் அவ பக்கத்துல இப்படிலாம் இருக்கக்கூடாது." அப்போ ஜிம்மின் தான், "ஆமாடா நீ சொல்றது கரெக்ட்டு தான். எப்படி போய் விழுந்து விழுந்து பேசினான் பாத்தியா 3 பேர் மேலயும். அதுக்கூட அவளுங்களுக்கு தெரியல. இதுல வந்துட்டாளுங்க. மூஞ்சியும் முகரையும்" அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்றாரு. பட்டே வந்து, "இப்ப எதுக்குடா நீங்க 2 பேரும் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஏன்னா உனக்கு கோவம் வரல? எனக்கு தான் வரலையே. நீலாம் ஒரு ஜென்மமாடா?" அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறாரு. "என்னடா?" வேற என்னடா? அவனுங்க ஃப்ளர்ட் பண்ற மாரி பேசுறான். அப்படி பண்றான். அவன் அண்ணங்காரன் என்னடான்னா, அங்க 4 பேரையும் வச்சு இது பண்ணிட்டு இருக்கான். இவன் என்னடான்னு சொன்னா, இவங்க 3 பேரையும் வச்சு பண்ண அப்ப இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தானே பண்றானுங்க. இத பாருங்கடா, அவளுங்க மேல நான் கோவம் தான். அவளுங்களுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது தான். புரியுதா? அவளுங்க வந்து அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயி, நமக்கு ஆப்போசிட்டா எதுனா வந்து இது பண்ணாங்கன்னா, என்ன 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 பண்ணலாம் சொல்லு? அவளுங்களுக்கு வந்து எவனுமே சப்போர்ட் வரக்கூடாது. புரியுதா? எந்த ஃப்ரெண்டும் அவன்கிட்ட போனாலே இது மாரிலாம் எதுனா ஆகுதுன்னு சொல்லிட்டு எவனுமே அவனுங்க பக்கமே போக்கூடாது. அந்த மாரி அந்த ஜாக்சன் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வரமாட்டான். வந் மறுபடியும் வந்து அவனுங்க 4 பேர்ட்ட எதனா வம்பு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 3 பேர் சேர்ந்து அவன சம்பவம் செஞ்சிடலாம். என்ன சொல்ற? "என்னடா நீ மாத்தி மாத்தி பேசுற, ஒண்ணுமே புரியலடா" அப்படின்னு சொல்லிட்டே வந்து தலைய சொறியிறாரு. அப்ப அப்ப ஜிம்மின் வந்து, "நான் உனக்கு தெளிவா சொல்றேன் வாடா, இப்ப பாரேன், அவனுங்களுக்கும் நமக்கும் ஆகாது. டேய் இத தான்டா 1000 வாட்டி சொல்றேன். சொல்றத கேளுடா மயிரு. சரி சொல்லு. அவளுங்களுக்கும் நமக்கும் ஆகாது. அவளுங்களுக்கு சப்போர்ட்டா எவனாவது இந்த மாரி ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவனுங்கள வந்து செட் பண்றதுக்காக நான் நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லி எவனாவது வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் தேவையில்லாத டென்ஷனு. அவனுங்க எப்பவுமே தனியா இருக்கணும். அப்பதான் நம்ம அவங்கள நல்லா தரமா செய்ய முடியும். புரியுதா? புரியுது. ஆ ஷோல்டர்ல கை போட்டு ஜங்குக்கு, நான் ஒரு நல்ல சான்ஸ் தான்டா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒரே அடிதான். அவங்க வந்து ஜென்மத்துக்கும் மறக்கக்கூடாது. அதோட விழுகிறவளுங்க எந்திரிக்கவே கூடாது. அந்த மாரி தரமா செய்யணும். புரியுதா? அப்படிங்கிறாரு. "என்னடா பண்ண போற?" மைண்ட்ல ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கேன். அப்புறமா சொல்றேன். அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அடிபட்டுருக்கு. இப்ப நம்ம மெடிக்கல் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் இதுக்கு காரணம்னு சொல்லி கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவானுங்க அண்ணன் தம்பிங்க. அதனால நம்ம வெளிய போலாம் வா. "டேய் ஹயாங்க்கு தெரியும். அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாடா" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனுங்க பைக் எடுத்துட்டு அப்படியே வெளிய போயிடுறானுங்க. மறுபடியும் வந்துர்றாங்க. கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க. கிளாஸ் எல்லாம் முடியுது. ஈவினிங் தான்.
இப்போ கேர்ல்ஸ்க்குலாம் வந்து கார் வந்துருது. அவங்க போய் அப்படியே ஏறிர்றாங்க. இங்க ஷாதா அவ கண்ணெல்லாம் அப்படியே அழுது அழுது அப்படியே வீங்குன மாதிரி இருக்கு. இத வந்து ஜின்னு நோட் பண்றாரு. ஆனா அவருக்கு வந்து சுத்தமா புடிக்கல. அவ வந்து ஃபேஸ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவாய்ட் பண்றாரு. ஆனா முடியல. அவர அறியாமயே வந்து அ ஷாவோட ஃபேஸ தான் அவரு வந்து பார்க்குறாரு. அவங்க வந்து கேர்ல்ஸ்லாம் வந்து கார்ல ஏறி போயிர்றாங்க. பாய்ஸ் வந்து நேரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போறாங்க. போய் பார்த்தா, அவங்க அம்மா 2 பேரும் வந்து வாசல்லயே உட்காந்துருக்காங்க அழுதுகிட்டு. இவங்க 7 பேருமே அப்படியே பைக்க நிப்பாட்டிட்டு, "அம்மா" அப்படி சொல்லிட்டே தான் ஓடி போய் அப்படியே அவங்க 2 பேரையுமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. "என்னம்மா ஆச்சு? ஏம்மா அழுவுற? டேய் என்னடா?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வாய்ஸ்லாம் ஒரு மாரி ஆகுது, ஷேக் ஆகுது. 7 பேருமே அப்படியே அவங்க அம்மாங்களுக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "எதுக்கும்மா அழுவுற? நாங்க நல்லா தானே இருக்கோம். ஏன்டா இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு 1000 கோவம் இருந்தாலும், இந்த அம்மாங்கள பத்தி யோசிச்சீங்களாடா? நீங்க இல்லாம ஒரு நாளாவது நாங்க இருந்துக்குமாடா?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாலாம் அவங்க பெரியம்மா தான். அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் வந்து அழுவுறாங்க. எல்லாருமே அவங்கள போய் கண்ணீர் துடைச்சுட்டு, "ஏம்மா இப்படி அழுவுற? நீங்க நீங்க இல்லாம நாங்க எப்படிம்மா? அப்புறம் எதுக்குடா வந்தீங்க? இத பாரும்மா, எங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகலம்மா. சரிடா எதனா பண்ணியிருக்கலாம்ல. அதுக்குள்ளாட்டி ஏன் அவசரப்பட்டு என்னென்னமோ பண்ணிட்டீங்க? சரிம்மா இப்ப வந்துட்டோம்ல. இதோட இப்படியே விடு." டேய் அப்பா ரொம்ப அப்செட்டா அது அப்பாவுக்கு புரியும்மா. எங்க இது புரியும். இப்ப என்ன நாங்க கோச்சிட்டு வேற எங்கேயோ போயிட்டோம். ஏதோ கோவமா வந்தோம். இந்த நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். இதுல என்ன இருக்குது? இப்ப எங்களுக்கு படிக்கிற செலவு எல்லாம் அப்பா தானே பார்க்குறாரு. இதுல என்ன அப்பா புரிஞ்சுப்பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிடா எங்களுக்கு கஷ்டமா இருக்குடா. எப்புட்றா அவங்கள விட்டுட்டு அம்மா புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி இப்ப ஆரம்பம் அவங்க அம்மா 2 பேர் கையையும் வந்து பிடிக்கிறாரு. அம்மா புரிஞ்சுக்கம்மா. ஆரம், ஜீன் எப்புட்றா உங்களலாம் விட்டுட்டு சரிம்மா வா உள்ள போலாமா? வெளிய நின்னு பேசுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உள்ள போறாங்க. அம்மா சொல்லட்டே, நீங்க சமையல் பண்ணி குடுக்குறீங்களா? ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதோ சமையல் பண்ணிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா 2 பேரும் போய் அப்படியே சமையல் பண்றாங்க. சமையல் பண்ணி அவங்க பசங்களுக்குலாம் அவங்களே வந்து ஊட்டி விடுறாங்க. அம்மா அப்பப்போ வரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டே சொல்றாரு. ஆமாம்மா அப்பப்போ வரீங்களா? அப்ப நீங்க வரமாட்டீங்களாடா? ம்ஹ்ம். சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்றாரு. ஜங்குக்கு வந்து அவங்க அம்மா மறைச்சு பார்க்குறாங்க. இப்ப என்ன என் மேல தப்புன்னு சொல்ல போறியா? நீ எதுவும் சொல்லப்பா. எதுவுமே சொல்ல. இப்ப கோவமா இல்லல்ல? கோவம்லாம் இல்ல. நல்லா தான் இருக்கிறோம். அப்படிங்கிறாரு. சரி ஓகே. செல்லங்களா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களே அவங்க ஊட்டி விட்டு, நைட்டுக்கு தான் வந்து அவங்க வீட்டுக்கே போறாங்க. அங்க போய் பார்த்தா கேர்ல்ஸ்லாம் அப்படியே கன்னத்துல கை வச்சுட்டு சோகமா உட்காந்துருக்காங்க. ஏம்மா நீங்க யாரும் சாப்பிடல? இல்லன்னு சொல்லி தலையாட்டுறாங்க. ஏன்டா சமைச்சு செஞ்சு வச்சுட்டு போனோமே. பசிக்கல அத்த. என்னடா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. யாருமே இல்லையா? அதனால தான். "ஏம்மா! நீ சாப்பாடு எடுத்து வைக்க வந்தது தானே?" அப்படின்னு அவங்க மேட்ட கேட்குறாங்க. "அம்மா நான் சொன்னேம்மா, அவங்க தான் நீங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிடுறேன்னாங்க." "ஒண்ணும் இல்லடா, பசங்கள பார்க்க போயிருந்தேன். சொன்னாங்க. எப்படி இருக்கிறாங்க மாமாலாம்?" அப்படின்னு சொல்லி இப்ப ஆருஷி தான் கேட்குறா. "நல்லாதாம்மா இருக்கிறாங்க. கோவம்லாம் இல்லம்மா. அப்பப்போ வந்து பார்த்துக்க சொன்னாங்க. இங்க வரமாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி காயிரா கேட்குறா. சரி அந்த பேச்சு விடு. அவங்க அப்புறமா வந்துப்பானுங்க. கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். சரியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சாப்பிடுங்க. அதே மாரி தான் இப்போ கேர்ல்ஸ்க்குமே வந்து அவங்க சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொல்லி, அவங்க அத்தைங்க தான் அப்படியே ஊட்டி விடுறாங்க. அப்போ கேர்ல்ஸ் எல்லாருமே, "சாரி அத்த. எதுக்கும்மா? எங்கனால தானே உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம்." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுங்க எங்க பசங்க தானே. எங்கள விட்டு எங்க போயிருவானுங்க. நாங்க அதெல்லாம் பார்த்துப்போம். மாமா அதெல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க." "ஆ மாமா எங்கடா?" "மாமா வந்தாங்க. எங்கோ வெளியூர் ட்ரிப் போணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. 1 வீக் ஆகுமா சொல்ல சொன்னாங்க." கால் பண்ணாங்கடா. சரி நீங்க போய் சாப்பிட்டு படுக்கிறீங்களா?" அப்படி சொல்றாங்க. இப்போ போய் அவங்கவங்க ரூம்ல போய் வந்து படுத்துக்கிறாங்க. இப்ப 2 ரூம் இருக்கும் இல்லையா? 2 ரூம்லயும் செப்பரேட்டா வந்து போய் படுத்துக்கிறாங்க. பேசாம இதோடயே வந்து பாட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.